பிலிப்பியர் 2 அதிகாரம் 12 வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பிலிப்பியர் சபை ஜனங்களை பவுல் அதிகமாக நேசித்தார். சிறைச்சாலையில் இருந்து கொண்டு அவர்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். நாம் இந்த நாட்களிலே வாசித்து வருகிறோம். எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை ஒரு பொருட்டாக எண்ணாமல், அதை பெரிய பொருளாக எண்ணாமல், தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி இந்த வசனங்களை வாசித்து வந்தோம். அதனுடைய அவர் தன்னை தாழ்த்தினாலே பிதாவானவர் எப்படி அவரை உயர்த்தி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று சொல்லி முடித்துவிட்டு ஆதலால் என்று சொல்லி 12 வசனத்தில் ஆரம்பிக்கிறார். அதாவது இந்த ரட்சிப்புக்காக இவ்வளவு பெரிய விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே ஆகவே தான் அதை குறிப்பிடுகிறார். இயேசு எப்படி தன்னைத்தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து இந்த ரட்சிப்பை அவர் நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகிறார். எதற்காக கீழ்ப்படிய வேண்டுமாம்? உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிற விஷயத்திலே கீழ்ப்படிய வேண்டாமாம். இரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? இரட்சிப்பு தேவனால் உண்டாகிறது. எபேசியர் 2 நாம் வாசிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள், அது உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு என்று சொல்லி இதே பவுல் தான் அங்கு எழுதுகிறார். ஆனால் இந்த இடத்திலே அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது இரட்சிப்பு கர்த்தருடையது தான். அதற்காக இயேசு விலைக்கிரயத்தை செலுத்தியிருக்கிறார், ரத்தம் சிந்தியிருக்கிறார், இரட்சிப்பை நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். அப்படி அவர் அதிகமான விலைக்கிரயத்தை அவர் செலுத்தியிருக்க நாம் அதை எளிதாக எண்ணக்கூடாது, அதை சாதாரணமான ஒரு காரியமாக எண்ணக்கூடாது. இரட்சிப்பு மிகவும் விலையேறப்பெற்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு எவ்வளவு கிரயம் கொடுத்தாலும் நாம் அதை வாங்க முடியாது. இயேசு கிறிஸ்து தானே கிரயம் கொடுத்து நமக்கு வாங்கி வைத்திருக்கிறார். அதற்காக அது நிறைவேறுவதற்கு நாம் எடுக்க வேண்டிய பாகத்தை நாம் செய்ய வேண்டும், அவ்வளவு தான். நாம் அதை சம்பாதிக்க முடியாது, இரட்சிப்பை விலை கொடுத்து வாங்க முடியாது. என்ன புண்ணியம் தவம் செய்தாலும் கிடைக்காது, எவ்வளவு நற்கிரியைகள் செய்தாலும் கிடைக்காது. அதை தான் சொல்லுகிறார், தேவன் தாமே தம்முடைய தயவுள்ள, அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று அதை கிளாரிஃபை பண்ணுகிறார். அதாவது தேவன் தான் அதை செய்கிறார், தேவன் தான் விருப்பத்தை கொடுக்கிறார். ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் உண்டாகிறது. அதற்கேற்ற செய்கைகள், இரட்சிப்புக்கேற்ற விசுவாசிக்க வேண்டும். இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். அந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டு மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து அந்த சபையில் நம்மை ஐக்கியப்படுத்தி அவருக்கு பிரியமாக வாழ கற்றுக்கொள்ளுகிறோம், வாழ்நாளெல்லாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அதுதான் இரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நாம் எடுக்க வேண்டிய பிரயாசம். முற்றுமுடிய இரட்சிக்க வல்லவர் அவர் நமக்காக இந்த இரட்சிப்புக்காக விலையேறப்பெற்ற விலைக்கிரயத்தை கொடுத்திருக்கிறவர். அவர் அதை செய்து முடிப்பார். இதே நிருபத்திலே நாம் வாசித்தோம், 1 அதிகாரத்திலே நற்கிரியை தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருகிறார் என்று நம்புகிறேன் என்று சொல்லி அந்த இடத்திலே தேவன் எப்படி இந்த கிரியை ஆரம்பித்திருக்கிறார், ரட்சிப்பின் கிரியை அவர் தான் ஆரம்பித்திருக்கிறார், அது முடித்து விடுவார். ஆனாலும் அதாவது நம்முடைய ஒரு அனுமதி இல்லாமல், நம்முடைய கோஆப்ரேஷன், நாம் அவரோடு இணைந்து இந்த காரியத்திலே நாம் விட்டு கொடுக்காமல் அவர் அதை செய்ய முடியாது.
அந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு அவர் கிரியை அவர் செய்கிற போது நாம் அது உடன்பாடு பட வேண்டும். உடன்பாடு என்பது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இதே புத்தகத்திலே அவர் இதே கடிதத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நாம் வசனம் வாசித்தோம். இந்த சுவிசேஷத்திற்கு நீங்கள் உடன்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அந்த சுவிசேஷத்தின் பிரசங்கத்திற்கு அவர்கள் உடன்பட்டார்கள். அந்த செய்கைக்கு, அந்த சுவிசேஷம் பரவுவதற்கு அவர்கள் உடன்பட்டார்கள். 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேட்ட நாள் முழுதல் அதற்கு அவர்கள் உடன்பட்டார்கள், அதற்கு ஒப்பு கொடுத்தார்கள், அதை நம்பினார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள், அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். எப்பொழுதும் கீழ்ப்படிந்தார்கள் என்று இந்த இடத்துல சொல்கிறார். 2:12 எப்போதும் கீழ்ப்படுகிறபடி இப்போதும் பண்ணுங்க. இதுவரைக்கும் கீழ்ப்படிஞ்சிங்களே, இந்த ரட்சிப்புக்காக இவ்வளோ பிரயாசப்படுத்திங்களே, இவ்வளோ நீங்கள் பண்ணியிருக்கீங்களே, இயேசு இவ்வளோ பண்ணியிருக்கிறாரே, நீங்களும் தொடர்ந்து அதை பண்ணுங்க. அந்த ரட்சிப்பு நிறைவேறணும். உங்களில் ஆரம்பித்த நற்கிரியை அவர் செய்து முடிக்கணும். ஆகவே நீங்கள் அதற்காக பிரயாசப்படுங்கள். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடுன்னு சொன்னால் பயந்து நடுங்கிறத பற்றி சொல்லலை. அதை சீரியஸாக எடுக்கணும். அதை முக்கிய ப்ரையாரிட்டியாக கொடுக்கணும். அதை ஒரு லாஸ்ட் ப்ரையாரிட்டியாக வைக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்துட்டேன். பிள்ளைக்கு படிக்கணும், அவன் மார்க் எடுக்கணும், வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், அவனுக்கு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தைக்கு அங்கே அட்மிஷன் கிடைக்கணும், ஐஐடியில் கிடைக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி காரியங்களை எவ்வளோ சீரியஸாக எடுக்கிறாங்க. சபைன்னு வரும்போது சபைக்கு முடிஞ்சால் போகலாம், இல்லை வேண்டான்ட்டு அப்படியே ஒரு அசால்ட்டாக இருக்கிறாங்க பாருங்கள். அது அதிக பயத்தோடு நடுக்கத்தோடுனா அதை ஒரு விலையேறப்பெற்ற காரியமாக நம்ம நினைக்கணும். இயேசு தன்னுடைய விலையேறப்பெற்ற உயிரை கொடுத்து அதை வாங்கி கொடுத்துருக்காரு. அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்படணும். இந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதே தான் எபிரேயர் 2 அவர் எழுதியிருக்கிறார். பவுல் தான் எழுதியிருப்பார் நம்புகிறாங்க. அதில் சொல்லார், இப்படிப்பட்ட விலையேறப்பெற்ற ரட்சிப்பு குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள்ளும் என்று அவர் கேட்குறாரு. மிக விலையேறப்பெற்ற ரட்சிப்பு. இயேசு தன்னைத்தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்து அவர் இவ்வளவு பிதாவினுடைய திட்டத்திற்கு உடன்பட்டு இவ்வளோ அவர் கஷ்டப்பட்டிருக்கிற போது நாம் அவரோடு உடன்பட்டு இந்த சுவிசேஷத்திற்கு உடன்பட்டு நாம் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். அதை மற்றவர்களுக்கு கொண்டு செல்வதற்கும் நாம் முயற்சிகள் எடுக்கணும். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.